பொம்மி அக்காவோட ஆவி வெளியே வரணும். இவ்ளோ பெரிய கொளுத்துல என்னோட பொம்மி அக்கா எங்க இருக்குதுன்னு நான் எப்படி தேடுவேன்? என்னால தேடி கண்டுபிடிக்க முடியலனாலும் நான் இங்க வந்து நிக்கிறத அவங்களால உணர முடியும்ல. அதனால எப்படியாவது என்னோட பொம்மி அக்காவை வர வச்சிரு. என் கண்லயும் காட்டிரு பரமேஸ்வரா. பொம்மி அக்கா, நான் கத்துறது உன் காதுல கேக்குதா அக்கா? நான் உன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு வெளியே கொண்டாடுறதுக்கு தான் இங்க ஓடி வந்துகிற. நீ என்ன பார்க்க வரமாட்டியா? இம்மா பெரிய கொளுத்துக்குள்ள உன்னை நான் எங்கன்னு தேடுவேன். நான் எப்படியும் வருவேன், உனக்கு தெரியும்ல. எப்படியாவது என்னாண்ட வந்திருக்கா. நீ என்ன தாடிகாரன வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாம், முக்கியமா பாப்பாவெல்லாம் நீ பார்க்க வேணாமா? அக்கா வந்திருக்கா, தயவு செஞ்சு வந்திருக்கா. பொம்மி அக்கா வாக்கா. இவளுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? அக்கா, அவ தெளிவா இருக்கிறதுனால தானே பொம்மியோட ஆவி குளத்துல இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு இங்க வந்திருக்கா. தம்பி, இது பெரிய குளம். இவ இப்படி கூப்பிட்ட உடனே பொம்மி ஆவி இருக்கிற மீன் உடனே குதிச்சு வெளியில வந்துருமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்நேரத்துக்கு அந்த மீனை ஏதாவது ஒரு பெரிய மீன் முழுங்கி இருந்தாலும் முழுங்கி இருக்கும்ல. கரெக்டா தான் சொல்றீங்க. பெரிய மீன் முழுங்கிருந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. ஷோ, இவ ஒப்பாரி கேக்குறதுக்கா இங்க வந்தோம்? இதெல்லாம் வேலை கேட்காது, வாங்க போலாம். பிள்ளையாரப்பா, அக்கா இருக்காங்களாங்கிற என்னோட கேள்விக்கு நீ விட சொன்னாலும், அந்த குளத்துலதான் ஏதோ ஒரு மீனுக்குள்ளார பொம்மி அக்கா ஆவி இருக்குதுன்னு தெரிஞ்சும் என்ன பிரயோஜனம்? அந்த மீன் என்னாண்ட வரவே இல்லையா பிள்ளையாரப்பா? ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? என்னது, வெளிய யாரும் வந்துருக்கிற மாதிரி இருக்குது? என்னோட இத்தனை வருஷ ஆன்மீக பயணத்துல எந்த ஒரு இடத்துலயும் இப்படி ஒரு முறை கூட அருந்து விழுந்தது இல்லையே. ஆனா இங்க அருந்து விழுந்திருக்குன்னா நிச்சயம் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதுவும் அந்த ஈசனின் திருவிளையாடலத்தான் இருக்கும் போல. அதான் அந்த பொம்மி ஆவி இருக்கிற மீன் அந்த குளத்துல தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. இப்ப நீ மறுபடியும் என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? நேத்து நைட்டு இந்த வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? ராணி சாதாரண ஆள் இல்ல. அவளுக்கு இந்த பிரபஞ்சமே உதவி செய்து. உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையும்
3 திசையில இருந்து உனக்கு உதவி செய்யற 3 பேரையும் ஒரே மைய புள்ளியில சந்திக்க வச்சு நீ பூஜை செய்ய வேண்டும். ஐயோ, 3 திசையில இருக்கிற அந்த 3 பேரையும் ராணி சந்திக்க போறா. ஒருவேளை அவ சந்திச்சிட்டா ராணி திரும்பவும் அந்த பொம்மையோட ஆவிய கொண்டு வரதுக்கான பூஜையில இறங்கிடுவா. அதனால ராணிய அந்த 3 பேரை பார்க்க விடக்கூடாது. பூஜையும் அவளை செய்ய விடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல அவளை கொன்னா மட்டும்தான் இது அத்தனைக்கும் முடிவு கிடைக்கும். அதான் நீங்களே சொன்னீங்களே பிரபஞ்சம் ராணிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு. அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ணாலும் அவ ஏதாவது ஒரு ரூபத்துல அவ நினைச்சதை செஞ்சு முடிச்சிடுறாளு. இப்ப இதை தடுக்க நீங்க என்ன பண்ண போறீங்க ஜார்ஜினியா மேடம்? என்னக்கா? 3 பேரும் என் கை மேல கைய வச்சு கண்ணை மூடுங்க. சரி சரி வைங்க. ஆ.